வெல்கம் டு தமிழ் சனிவுட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே இன்றைக்கி நேரடியாக தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு தனுஷ் அவர்களுடைய ராயன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த படத்தோடைய ரிவ்யூ பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தனுஷ் அவர்களுடைய ராயன் திரைப்படத்தில் முக்கிய ரோலில் தனுஷ், தசரா விஜயன், சந்தீப் கிஷன், எஸ்ஜே சூர்யா, சரவணன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் இந்த திரைப்படம் உருவாயிருக்கு. ஸோ படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்குறதுக்கு முன்னாடி படத்துடைய கதை சுருக்கம் பார்த்துருவோம். ஸோ நடிகர் தனுஷ் அவர்கள் அவங்க ஃபேமிலியில் அவங்க அம்மா அப்பாவை இழந்ததுக்கு பிறகு 2 தம்பி ஒரு தங்கையோட சென்னை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஸோ சென்னை வந்த தனுஷ் அவர்கள் 2 கேங்ஸ்டர் கிட்ட எதனால் மாட்டிக்கிறாங்க, அதுக்கப்புறம் படத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீத கதை. ஸோ படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துருவோம். படத்துடைய பாசிட்டிவ்னா தனுஷ் அவர்கள் தான். தனுஷ் அவர்கள் ஹீரோவாகவும் டைரக்டராகவும் இந்த படத்தில் பூந்து விளாண்டுருக்காருன்னே சொல்லணும். என்னதான் அவர் டைரக்ட் பண்ணுற 50வது திரைப்படமாக இருந்தாலும் கேரக்டரைசேஷனை சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷனை வடிவமைச்சிருக்காரு தனுஷ். ஸோ அதுக்கே ஒரு சல்யூட் பண்ணலாம். அந்தளவுக்கு டைரக்டராக தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரை மட்டும் இந்த படத்தில் ஹோல்ட் பண்ணாமல் எல்லாருக்குமே முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இந்த ரோலை ஏற்று நடிச்சிருக்காங்க. தனுஷும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ஏற்று வாழ்ந்துருக்காருன்னே சொல்லணும். அடுத்ததாக படத்தில் வில்லனாக வரக்கூடிய எஸ்ஜே சூர்யா, சரவணன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. சந்தீப் கிஷனும் அடுத்த ஹீரோவாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பூந்து விளாண்டுருக்காங்க. இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் இன்னொரு ஹீரோவாக படத்தில் பூந்து விளாண்டுருக்கார். அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், பிஜிஎம், சாங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. சாங் பிளேஸ்மெண்ட் பண்ண விதமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு கேங்ஸ்டர் படத்துக்கு என்னென்ன சாங்லாம் தேவையோ, என்னென்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் தேவையோ அதை பயங்கர மாசாக ஏஆர் ரஹ்மான் கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்த பாசிட்டிவ்னா நம்ம எஸ்ஜே சூர்யா அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை மிரட்டி நடிச்சிருக்காரு. ஒரு வில்லனா, அதுவும் ஒரு சட்டில் வில்லனா இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா மிரட்டியிருக்காருன்னே சொல்லணும். ஸோ படத்தோடைய டைமிங் பார்த்தீங்கன்னா 2 hours 20 minutes இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ப்ரெடிக்டபிள் சீன்லாம் இருந்தாலும் அது பெருசாக நமக்கு தெரியல. அதே போல் டெக்னிக்கல் வைஸாக எல்லோருமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு ராவான கேங்ஸ்டர் படமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படத்துக்கு சான்று கொடுத்தது கரெக்டு தான். ஏன்னா புதுப்பேட்டை, வடசென்னை போலவே பார்த்தீங்கன்னா ஒரு ராவான கேங்ஸ்டர் படம் தான். ஆனால் கேங்ஸ்டர் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரியான சம்பவங்கள் படத்தில் இருக்கிறதுனால படம் ஒரு படி மேலே போய் சூப்பராக இருக்குன்னே சொல்லணும். ஸோ படத்தோடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா வில்லனுக்கான கேரக்டரைசேஷனை இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ, இன்னும் மிரட்டலான வில்லனாக அந்த 2 பேரையும் காட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. அதே போல் ரஜினியோடைய தர்மத்துறை வாடியும் இந்த படத்தில் அங்கங்கே கொஞ்சம் அடிச்சிச்சுன்னே சொல்லணும். அதே போல் படம் பார்த்தீங்கன்னா ராவான கேங்ஸ்டர் படமாக இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் தெரிக்கிற சீன்லாம் நிறையா இருக்குது. இருந்தாலும் ஒரு ராவான கேங்ஸ்டர் படம் எனக்கு பிடிக்கும், புதுப்பேட்டை, வடசென்னை மாதிரியான படங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வேறு லெவல் படமாக இந்த ராயன் படம் கண்டிப்பாக இருக்குன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் 5க்கு 3.8 தரலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படமாக இருக்குது. ஸோ நீங்கள் ராயன் திரைப்படத்தை தேட்டரில் போய் பார்க்க போகிறீங்களா? இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படியே ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.